Guys, welcome back my channel TN72 Nelson 1416. வெல்கம். என்னடா எங்கே போயிட்டுருக்கானுங்க பார்க்குறீங்களா? எங்கேயாச்சும் போகணுமே, வீக்கெண்ட் ஆனாலே சுற்றி பார்க்கணுன்னு ஒரு ஆசை வந்தது. ஸோ நாங்கள் கிளம்புனோம். கிளம்புற பகுதி தான் எங்கே போகணும் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற ஒரு சுற்றுலா பகுதி தாங்க களக்காடு. அதாவது புலிகள் காப்போம்னு சொல்லுவாங்க. உண்மையில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது நாங்கள் ஒரு வருடத்துக்கு முன்பாக எடுத்த எந்த அளவுக்கு எங்கள் ஊரில் பஞ்சமாக இருந்தது, மழை தண்ணிகள் இல்லாமல் காடு எப்படி இருந்துச்சுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. இந்த பார்க்குறீங்களா, என்னடா பஞ்சமாக இருக்குது, தண்ணி தான் இல்லைன்னுங்கிறீங்களா, பச்சை பசன்னு இருக்குன்னு பாருங்களா. இது ஒரு பகுதி தாங்க, இன்னொரு பகுதி பார்க்கலையே. இது அப்படியே ஆப்போசிட். என்னடா இந்த பக்கம் இப்படி இருக்குது, இந்த பக்கம் இப்படி இருக்குது, எங்களுக்கே ஆச்சரியமாக தாங்க இருந்துச்சு. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா காஞ்சி கருவாடாக இருந்துச்சு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பச்சை பசை இருந்துச்சு. சரி ஓகே, நாமளும் போகலாமே, குளிச்சுட்டு வரணும்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பி வந்தோம். பட் எங்களுக்கு இப்படி இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கல. நாங்கள் ஒரு நம்பிக்கை தண்ணிலாம் கொண்டு வந்தோம். பட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போன கவனம் தெரியுது, தண்ணியே இல்லைங்க. சரி என்னடா பண்ணுறது, நமக்கு தெரியாத இடமா உள்ள களக்காடு உள்ள. சரி ஓகே, கொஞ்சம் தள்ளி போகலாமே உள்ள அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வர பகுதியிலேயே உள்ளே போட்டோம். கண்டிப்பாக குளிக்கலாம்னு எங்களுக்கு தெரியும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் பக்கத்தில் இருந்த இடங்கள்லாம் சுற்றி பார்த்துட்டு, சரி நம்ம போய் லாஸ்ட்டாக குளிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த இடங்கள்லாம் பார்த்தோம். உண்மையில் நல்லா இருந்துச்சு. மர பாலங்கள்லாம் அமைச்சிருக்காங்க. உண்மையில் டூரிஸ்ட் ஏரியாவில் டூரிஸ்ட்காரங்களாம் போனாங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி மரப்பழங்கள்லாம் கொஞ்சம் டேமேஜாகவும் இருக்குது. அதுக்காக ரொம்ப கரெக்டாக சொல்ல முடியாது, கொஞ்சம் டேமேஜாகவும் இருந்துச்சு. பார்த்து ஜாக்கிரதையாக போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு சரி ஓகே நாங்களும் கிளம்பலாம், குளிக்கணுமே. வந்துட்டு குளிக்காம போனேன் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தா எங்கள் பசங்களாம் ரொம்ப சோகமாயிட்டாங்க. சரி குளிக்க வந்துட்டு இப்படி தண்ணிலாம் ஆகி போச்சுன்ட்டு, சரி இருந்தாலும் ஃபன் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நாங்களும் எங்கள் பாட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு குளிப்போம்னு சொல்லிட்டு பசங்களோட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டோம். வாங்க நாங்கள் எங்கே போய் குளித்தோம், குளிக்கிறதுக்கு தண்ணி வந்துச்சா வரலையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். போகலாமா? மழை இருந்துச்சு, தண்ணி இருந்துச்சுன்னா இந்த இடம்லாம் வேறு லெவலில் இருக்குங்க. நம்ம இவ்வளோ தூரம்லாம் உள்ளே போய் பார்க்க முடியாது, சைடில் தான் நிற்கணும். ஏன்னா அந்தளவுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படும், அவ்வளோ தண்ணி வரும். பக்கத்து ஊர்களுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஆபத்தானது. நல்லா தண்ணி இருக்க வேண்டிய டைம். பட்டு மழை இல்லாத காரணத்தினால தண்ணி ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஆனால் பார்க்க அழகாக தான் இருந்தது. தண்ணி கம்மியாக போனாலுமே நல்லா தெளிந்த தண்ணியாக போயிடுச்சு, சூப்பராக இருந்துச்சு. குளிக்கிறதுக்கும் ஆசை தான். சரி உள்ளே போய் பார்க்கலாம், தண்ணி இருந்து நான் குளிக்கலான்னு சொல்லிட்டு தான் நாங்களும் மெதுவாக அங்கேருந்து கிளம்ப ஆரம்பித்தோம். வாங்க நாங்கள் போன இடத்துல தண்ணி இருந்துச்சா குளித்தோமா அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஒரு வழியாக நாங்களும் எங்கள் டீமும் வந்துட்டோங்க. அதாவது இது லாஸ்ட் இருக்குது, உள்ளே நடந்து வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு இடத்துல இருக்குது குளிக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு. நாங்களும் ஆர்வத்தில் எங்கள் பசங்க டகார்னு உள்ளே குதிச்சிட்டாங்க. நீங்களே பார்க்குறீங்கள, இந்த மாதிரி தான். என்ன பண்ணுறது, தண்ணி இல்லாத நேரத்தில் இதுவே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு குளிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுலேயும் நிறைய பேர்த்துக்கு அதிகப்படியான குளிர் தாங்க முடியாமல் குளிக்காமல் இருந்தாங்க எங்கள் பசங்க. சரி இருந்தாலும் வந்ததுக்கு நல்லா ஒரு குளியில் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு செம்மையாக ஒரு குளியில் போட்டோங்க. குளியில் போட்டு ரைட் ஓகே இனி போகலான்னு பார்த்தாலும் போகிறதுக்கு மனசு வரல. என்னடா பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க, குளிக்கிறதுக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருந்துச்சு. தண்ணி கம்மியாக வர்றதுனால கொஞ்சம் நல்லாவே குளிக்க முடிஞ்சுது. ஏன்னா அதிகமாக வந்தால் கூட குளிக்க முடியாதாட்டு இருக்குது. இந்த கம்மியான வர தண்ணி தான் குளிக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்களும் எங்கள் பசங்களை சொல்லி என்ஜாய் பண்ணிட்டோம். சரி வந்ததுக்கு இதுதான் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு குளித்து பார்த்தோம். குளிச்சுட்டு அந்த பக்கம் எல்லா இடங்களும் சுற்றி பார்த்தோம். உண்மையில் சூப்பராக இருந்துச்சு. பட்டு மழை இருந்துச்சுன்னா இதை விட சூப்பராக இருக்குங்க. மழை இருந்துச்சு, தண்ணி நல்லா செழிப்பாக வந்துச்சுன்னா இந்த களக்காடு பகுதியெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்க்கலாம் அடுத்த வருடம் எப்படி என்று பார்ப்போம்.
close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. And on we'll go, through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. And on we'll go, through the wastelands, through the highways, and on we'll go. ஓகே, களக்காடு சுற்றி முடித்து நாங்களும் எங்கள் பசங்களாம் கிளம்பிட்டோம். எங்கே போகலாம் பார்த்தா பக்கத்தில் ஒரு டேம் இருக்குது. அதையும் போய் சுற்றி பார்த்துட்டு அங்கே தண்ணி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அங்கே போய் உங்களுக்கு சொல்கிறோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பபாய்.